ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? இது வெனஸ்டேக்கான லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி கம்மங்கூழ் ரெசிபி போட்டிருப்பேன் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான். ஒரு நாள் முன்னாடியே அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே ஸ்நாக்ஸ்க்காக கொண்டக்கடலை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணலான்னு சொல்லி காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி பெருசாக மூடு இல்லை, ஸோ 1 part சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ அது வெந்து வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் கூழுமே பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருந்தது. நாளே ரெடி பண்ணி வச்சுருந்தனால அதில் சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு பாட்டிலில் 2 பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொண்டக்கடலை இருந்தது இல்லையா வேக வச்சது, ஸோ அதை வச்சாச்சு. அண்ட் சாம்பாரில் புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அண்ட் அன்றைக்கி சைடிஷ்காக வந்து பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வதக்கிக்கிட்டு இருந்தேன். அண்ட் அன்றைக்கி முட்டைகோஸ் பொரியலுக்கு தேங்காய் சேர்க்கலை, ஜஸ்ட் மாசி மட்டும் சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் சாம்பாருமே இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பை ஊற்றிட்டு மல்லியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அண்ட் மேரினேட் பண்ண சூட மீன் ஃப்ரிட்ஜில் இருந்தது, ஸோ அதையும் பொரிச்சிட்டு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு. அன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.